அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் என்பர்களே, இன்றைக்கு முக்கியமான பெயர்ச்சி, அதை பத்தி தான் பார்க்க போறோம். என்னங்க முக்கியமான பெயர்ச்சி? இயற்கை கிரகமான சுப கிரகமான குரு பகவானுடைய வக்ர பெயர்ச்சி. இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். குரு பார்த்தால் கோடி நன்மைகள் சொல்லுவாங்கல்ல, அப்படி இந்த 12 ராசியாளுக்கும் எது மாதிரியான ஒரு கோடிகளை கொடுக்க போற, இதை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த பெயர்ச்சி எப்ப பெயர்ச்சி, அதாவது இந்த வக்ர பெயர்ச்சி எப்ப ஆகிறார்? அதாவது பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் 9ஆம் தேதி குரு பகவான் மிருகசீரிடத்துல வக்ரமாகிறார். வக்ரமாயி ரோஹிணி நட்சத்திரத்துக்கு வர்றார். அதாவது பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதி வரை இந்த 3.5 மாத காலங்கள் குரு பகவான் வக்ரமாக இருப்பார். வக்ரனா பின்னோக்கி நகர்ந்து செல்வதுதான் வக்ர காலங்கிறது. இது ஒரு சில பேருக்கு பல யோகத்தை கொடுக்கும், ஒரு சில பேருக்கு பலவீனத்தை கொடுத்தா அவங்களுடைய ஜாதகத்துல குரு பகவான் எப்படி இருக்கிறாரோ அதை பொறுத்துதான் அங்க பலன்கள் மாறுபடும். இது முக்கியமான ஒரு பயிற்சிங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு குரு நல்லா இருந்தாதான், குரு பலம் இருந்தாதான் திருமணத்துக்கே குரு பகவான் தான். பெருங்கொண்ட பணம், பதவி, பொருள்கள், அந்தஸ்து, கௌரவம், நல்ல ஒழுக்கமான குணம், இதுக்கெல்லாம் அதிகாரி யாரு? குரு பகவான். அப்படிப்பட்ட பெயர்ச்சியை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஃபுல்லா நீங்க வீடியோ பாருங்க. நம்ம இந்த குரு பகவான் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுப்பார். அதையும் பத்தி டீட்டெயிலா ஃபுல்லா கொடுப்போம். ஏன்னா அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சிக்கும் நிறைய சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலுக்கு பண்ணிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுத கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மேசராசி என்பர்களே, பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய 1வது ராசி தாங்க இந்த மேச ராசி. எதுலையுமே நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு வாழக்கூடிய நபர்கள் யாருன்னா மேசராசி என்பவர்கள் தான். ஒரு தைரியமான குணம் யார்கிட்ட இருக்குன்னா கண்டிப்பாக மேசராசி என்பட்ட கண்டிப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய வக்ர பயிற்சி, எல்லாரும் இந்த வக்ர பயிற்சியை ரொம்ப எதிர்பார்க்குறீங்க. குரு பகவான் எது மாதிரியான பலனை கொடுக்க போறார் எல்லாம் பாருங்க. குரு பகவான் வக்ரமாகிறார். அதாவது காலபுருஷனுக்கு 2வது ராசியான ரிஷப ராசியில அவர் வக்ரமாகிறார். அக்டோபர் மாசம் கரெக்டா 9ஆம் தேதி. இந்த வக்ர பலன் ஒரு சில பேருக்கு யோகத்தையும் கொடுக்கும், ஒரு சில பேருக்கு பலவீனத்தையும் கொடுக்கும். அது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து. இப்போ உங்களுடைய சுய ஜாதகத்துல நீங்க மேச ராசியா இருக்கலாம், ஆனா குரு பகவான் எப்படிப்பட்ட இடத்துல இருக்காருன்னு பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு நேரத்துல நீங்க பிறந்திருப்பீங்க, அதை பொறுத்துதான் லக்னங்கள் உங்க ஜாதகத்துல லான் போட்டிருப்பாங்க. அந்த லக்னத்துல இருந்து ஒரு நல்லவரா கெட்டவரான்னு பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தா கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம். அதனாலதான் இந்த வக்ர பயிற்சியை ஒரு பொது பலனை பாருங்க. உங்க சுய ஜாதகத்துல குரு பகவான் என்ன அனுகூலத்துல இருக்கிறாரு அதை பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க. கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம். ஏன்னா இருக்கிறதுலே சுபகிரகம் எதுனா குரு பகவான் தான். அதனால குரு பகவான் பார்த்தா கோடி நன்மைகள்ங்கிறாங்க. கோடிகளை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் தான். ஒரு மனிதனுக்கு நல்ல ஒரு ஒழுக்கமான சிந்தனையை காட்டக்கூடிய கிரகம் குரு பகவான் தான். ஒரு 10 பேருக்கு ஒரு தலைவனாக ஒரு பொறுமையா ஒருத்தர் எடுத்து கொண்டு போகக்கூடிய கிரகம் எதுனா குரு பகவான் தான். குரு நல்லா இருந்தாதான் எல்லாமே நல்லா இருக்கும் வாழ்க்கையில. இயற்கையிலே சுப கிரகம் எதுனா குரு பகவான் தான். அதனாலதான் அவர் வடக்கு திசை நோக்கி இருப்பார். குபேரன் பார்த்தாப்புல இருப்பார் குரு பகவான். அப்படிப்பட்ட குரு பகவானுடைய வக்ர பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறார், இதை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த குரு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறோம், இதையும் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். பொதுவா பாருங்க, குரு இப்ப இருக்கிறாருன்னா உங்களுக்கு எத்தனாம் இடத்துலங்க? ஒரு ராசில இருந்து 2ஆம் பாவகத்துல குரு இருக்கிறார். 2ஆம் பாவத்துக்கு வந்துட்டா. இதுக்கு முன்னாடி ஜென்ம குருவா இருந்தார். என்ன இருந்தாரு? ஜென்ம குருவாக. இது போன வருஷம் ஏப்ரல்ல இருந்து ஜென்ம குருவாக அவர் இருந்தாரு. இப்பதான் 2ஆம் பாவத்துக்கு அவர் வக்ரமாகிறாரு. இப்ப ஜென்ம குரு இதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு என்ன பலனை கொடுத்துன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஜென்ம குரு இருக்கும்போது சொல்லுவாங்க ரொம்ப செலவு இருந்துச்சுங்க. மேசராசியை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க ரொம்ப எனக்கு ஒரு வருடமாக எந்த ஒரு வருமானமும் இல்லை, பெருசா சொல்லிக்கிறாப்புல இல்லை, எல்லாமே இன்கம்லாம் சரியாக இல்லை,
குடும்ப ரீதியா நிறைய விரைய செலவை பார்த்தேன்னு ஒரு சில பேர் சொல்லியிருப்பாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வெளிநாடு போனேன், வெளியூர் போனேன், வருமானம் திட்டுனேன், எனக்கு அந்தஸ்து கௌரவம் எல்லாமே தேடி வந்துச்சு, பட்டம் பதவி புகழ் அந்தஸ்தெல்லாம் எனக்கு தேடி வந்துச்சு, எல்லா விஷயமும் இந்த குரு வந்த பிறகுதான் எனக்கு அந்த ஒரு வருஷமா நடந்துகிட்டு இருக்கு அப்படிம்பாங்க. ஒரு 6 மாதம் 7 மாதம் எனக்கு நல்ல விஷயமா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த ஜென்ம குருவா இருக்கும்போது இது மாதிரி ஒரு விஷயத்த உண்டு பண்ணாரு. இப்ப 2ஆம் இடத்துல குரு நிக்கிறாரு. 2ஆம் இடத்துல வருமான ஸ்தானத்துல குரு இருக்காரு. இப்ப குருனா உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதி, அதை பொறுத்துதான் அது குரு நல்லது செய்வாரா கெட்டதை செய்வாரா பார்க்கணும். உங்க அமைப்பு பிரகாரம் பார்த்தோம்னா மேசராசிக்கு ஒரு பாக்கியாதிபதி, அதாவது 9ஆம் வீட்டு அதிபதி, திரிகோணஸ்தான அதிபதினு சொல்லுவாங்க. நம்முடைய ஜாதகத்துல 9ஆம் பாவத்துல எந்த கிரகம் இருந்தாலும் சரி அந்த கிரகம் நல்லதை மட்டும்தான் பண்ணும், கெட்டதே பண்ணாது. அது ஒண்ணு. அடுத்து 12ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு விரைய செலவை காட்டக்கூடிய கிரகம், வெளிநாடு போகக்கூடிய கிரகம், வெளியூர் போகக்கூடிய கிரகம், உங்களுடைய தூக்கத்துக்கு அதிபதி. இதுக்கெல்லாம் அதிபதி யாரு? குரு பகவான் தான். 9ஆம் பாவத்தை எடுத்தீங்கன்னா ஆன்மீக சிந்தனை, உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய தந்தை, இதெல்லாம் அந்த 9ஆம் பாவத்துல வரும். ஆசிரியர், உயர்ந்த அதிகாரிகள், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதைகள், இது எல்லாமே இந்த 9ஆம் பாவம் தான். அப்படிப்பட்ட அதிபதி உங்களுக்கு பாருங்க 2ஆம் பாவத்துல வக்ரமாகிறார், பின்னோக்கி நகர்ந்து போறார். அதாவது நம்ம முன்னாடி போறதுக்கும் பின்னாடி போறதுக்கும் இதான் வக்ரங்கிறது, ரிவல்ஸ்ல நடந்து போறாரு. இது ஒரு சில பேருக்கு வக்ர பலன் பயங்கரமான கோடீஸ்வர யோகத்தையும் கொடுத்துரும். ஒரு சில பேருக்கு எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கவனமாக போகிறாப்புல வரும். இது எல்லாத்துக்குமே கிடையாது. ஜாதகத்துல நான் சொன்னேன் பாத்தீங்களா, லக்ன அடிப்படையில குரு பகவான் எப்படி இருக்காரோ அதை பொறுத்துதான் அங்கே பலன்கள் மாறுபடும். இப்ப பாருங்க, உங்களுக்கு குரு 2ஆம் இடத்துல நிக்கிறார். அவருடைய பார்வையை சொல்லியிருக்கும்ல, கோடி நன்மை, குரு பார்த்தா கோடி நன்மைங்கிறாங்கல்ல. அப்படி வாங்கும்போது குருவோடைய பார்வை பாருங்க 6ஆம் இடத்துல பதிக்கிறார். 6ஆம் இடத்துல பதிக்கிறார். அவருடைய பார்வை 6ஆம் இடத்துல படுது. அதை விட குரு நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை பார்க்கணும், அதாங்க இங்க பேசும். ஏன் நான் மேசராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இனிமே நல்லா இருக்கு. ஏன்னா மேசராசியை பொறுத்தவரை நண்பர்கள், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப்ல கண்டிப்பா பிரச்சனை இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க. திருமண வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு திருமண வரன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, இன்னும் பொண்ணு அமையல, மாப்பிள்ளை அமையல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா குடும்பத்துல, இடத்துல, பூமியில ஏதாச்சும் வழக்கு பிரச்சனை இருந்துச்சு, ஏதாச்சும் வண்டி வாகன செலவு இருந்துச்சு, விரைய செலவு இருந்துச்சு, எதுவுமே எனக்கு வருமானம் பெருசா இன்கம் இல்ல அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நிறைய நிகழ்வுகள் யாரு ஜாதகத்துல குரு பகவான் சரியா இல்லையோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே எடுத்து பார்த்துக்குங்க. கண்டிப்பா நான் சொன்ன விஷயம் நடந்திருக்கும். வேலை கிடைக்கல, உத்தியோகம் கிடைக்கல, தொழில் சார்ந்த விஷயம் சரியா அமையல, உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கல, எல்லாமே ஒரு மந்தமான தன்மையை கொடுத்துட்டாரு. அது மாதிரி நிறைய தடைகளை சந்திச்சவங்க யாருன்னா கண்டிப்பாக இந்த மேசராசி என்பதால கண்டிப்பா நம்ம சொல்லலாம். நிறைய தடை தாமதம் இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்துட்டாங்க. படிப்பு கல்வியா இருக்கட்டும், இதுல எதுலையுமே பாருங்க எதிர்பார்த்த அளவுக்கு சரியான ஒரு அனுகூலம் இல்லை. படிப்பு கல்வி சம்பந்த விஷயத்துல ஒரு மந்தமான தன்மையை கொடுத்தாரு. என்னைய பொறுத்தவரையும் இனிமேல் அந்த பாதிப்புகள் இருக்காது. இனிமேல் பாதிப்புகள் இருக்காது. ஏன் அப்படின்னா நவம்பர் மாசம் 28ஆம் தேதி வரை அவர் மிருக சீரிடத்துல போறார். நல்லா பார்க்கணும், மிருக சீரிட நட்சத்திரங்கிறது செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம். அப்ப செவ்வாய் உங்களுக்கு உங்க ராசியுடைய அதிபதி சாரத்துல குரு போறது நல்லதா கெட்டதா? என்னை பொறுத்தவரையும் உங்க ராசி அதிபதி சாரத்துல போறது நல்லதா கெட்டதா? ரொம்ப ரொம்ப நல்லது. அப்ப நிறைய நல்ல பலனை, நிறைய யோகமான பலனை, நல்ல ஒரு கோடீஸ்வரமான பலனை கண்டிப்பா கொடுத்தே தீர்வார் மேஷ ராசியை பொறுத்தவரை. குரு கெடுக்கவே மாட்டார். ஏன் கெடுக்க மாட்டார்? அடுத்து என்ன, மிருகசீரத்துக்கு அப்புறம் அப்படியே ரிவர்ஸ்ல வந்தாருன்னா ரோஹிணி நட்சத்திரத்துக்கு தான் வருவார். கடைசியில ரோஹிணி நட்சத்திரம் நின்னுக்கிறார். நவம்பர் மாசம் 28ஆம் தேதி ரோஹிணி நிற்கிறார். ரோஹிணி நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்? சந்திர பகவானுடைய நட்சத்திரம். உங்களுக்கு சந்திர பகவான் எத்தனாம் வீட்டு அதிபதி? 4ஆம் வீட்டு அதிபதி காலில் நிற்கிறார். நல்லா பார்த்துங்க, உங்களுடைய ராசி அதிபதி சாரத்திலையும் 4ஆம் வீட்டு அதிபதி சாரத்திலையும் நிறைய குரு பகவான் அள்ளி அள்ளி பலனை கொடுக்க போறார். 4ங்கிறத கேந்திரம், 1ங்கிறத திரிகோண ஸ்தானத்திலையும் கேந்திர ஸ்தானத்திலையும் இந்த மேச ராசிக்கு பலனை குரு பகவான் 2ஆம் இடத்துல இருந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார். இது மிகப்பெரிய யோகமான ஒரு பலனை கொடுப்பார். அவர் எங்கெங்கெல்லாம் பார்க்கிறாரோ அந்த இடம் எல்லாமே பொன்னா மாறும், தடைகள் இருக்காது. இதெல்லாம் ஜாதகத்துல குரு நல்லா இருக்கும். இதை மறந்துடக்கூடாது. இது பொதுன்னு ஏன் சொல்றேன்னா, சில பேர் எனக்கு மேச ராசிக்கு நிறைய பேர் ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. நல்லா பார்த்துக்குங்க, உங்க ஜாதகத்துல லக்ன அடிப்படையில குரு நல்லா இருந்துட்டால்
இப்ப நான் சொல்லக்கூடிய பலன் மாறவே மாறாது. அவர் பார்க்கக்கூடிய பார்வை பாருங்க, எங்க பாக்குறாரு? முதல் பார்வை 6ஆம் இடத்தை பாக்குறாரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக. இப்ப வேலை கிடைக்காதவங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்குமா கிடைக்காதா? 100% வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த மாதிரி நல்ல வேலை கிடைக்கும். வெளிநாட்டுல இருக்கிறேன், வெளியூர்ல இருக்கேன், இப்ப வேலை கிடைக்குமான அந்த வக்ரமான கிரக பயிற்சியில கண்டிப்பாக அக்டோபர் மாசம் 9ஆம் தேதிக்கு அப்புறம் வேலை, உத்தியோகம், நிரந்தரமான அனுகூலம், ஒரே இடத்துல வேலை பார்க்குறப்ப ஒரு அமைப்பை அமைச்சு கொடுப்பார். அது உள்நாடா இருந்தாலும் சரி, இல்ல வெளிநாடா இருந்தாலும் சரி, இங்கேயா இருந்தாலும் சரி, வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறதா இருந்தாலும் சரி, அந்த அமைப்பு கண்டிப்பா மேசராசிக்கு உண்டு. அவருடைய பார்வை படுறதுனால நிறைய பேர் அடுத்த பார்வை எங்க பாக்குறாரு? 8ஆம் இடத்தை பாக்குறாரு பாருங்க. 8ஆம் இடத்தை அவருடைய 7ஆம் பார்வையாக பாக்குறார். பொதுவா 7ஆம் பார்வை சிறப்பு பார்வை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா 8ஆம் இடத்தை பாக்குறதுனால இங்க தடைகள் இல்லைன்னு அர்த்தம். இப்ப நான் வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும், இல்ல வெளிநாட்டை போய் பிசினஸ் பண்ணணும், இப்படி பண்ணணும், எனக்கு மைண்ட்ல திங்க் பண்ணிட்டு இருக்கேன்னா கண்டிப்பா போங்க, நல்லா இருக்கும். மறைமுக வருமானம் எல்லாமே சூப்பரா இருக்கும். மருத்துவத்துறை நல்லா இருக்கும். 8ஆம் இடத்துல என்னென்ன இது இருக்கோ ஆயில் சம்பந்தப்பட்ட தொழில் சூப்பரா இருக்கும். அதாவது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட தொழில் நல்லா இருக்கும். இந்த துறையில பயணிக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும். அடுத்த பாயிண்ட், அவர் அடுத்த பார்வை எங்க வைக்கிறாரு? கரெக்டா பாருங்க, 10ஆம் இடத்தை பாக்குறாரு. சூப்பரான பார்வைங்க. இதுல 5ஆம் பார்வை 9ஆம் பார்வை அவருக்கு நல்ல ஒரு பார்வை சொல்றாங்க. 10ஆம் பார்வை பார்த்தோன்னா தொழில பயங்கரமா வளர்த்து விட்டுருவாரு. ஜாதகத்துல குரு நல்லா இருந்தா இவருடைய பார்வை 9ஆம் பார்வை 10ஆம் இடத்துல மகர ராசியில விடுறதுனால தொழில பயங்கரமான லாபங்கள் இவருக்கு தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. மகர ராசியை பொறுத்தவரை குரு ஜாதகத்துல நல்லா இருக்கவங்க எல்லாத்துக்குமே பாருங்க, புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்றவங்க ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்து இப்ப ஆரம்பிக்க தொழில மிகப்பெரிய ஒரு லாபங்கள் உண்டு. சரி, படிப்பு கல்வி நல்லபடியா கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? படிப்பு கல்வி என்னை பொறுத்தவரை 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்துல போய் உட்காந்துட்டாரு குரு. குறுப்பாரா கெடுப்பாரா பார்த்தா அவர் போகக்கூடிய நட்சத்திரம் எல்லாமே சுப நட்சத்திரம், மிருகசீரிட ரோகிணி, நல்ல நட்சத்திரம் தான் போறாரு. படிப்பு கல்வியில டாப்பா கொண்டாடுவார். அரசாங்க வேலையை நிறைய பேருக்கு அனுகூலமா அமைச்சு கொடுத்துருவார். அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைக்கும். அரசாங்கம் மூலம் நிறைய அனுகூலங்கள் கண்டிப்பா உண்டு. மாணவர்கள்லாம் பாருங்க, கண்டிப்பா நிறைய பேர் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் படிப்பு கல்வி இந்த வக்ரமான கிரக பயிற்சியில நிறைய ஒரு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். ஏன்னா அவர் செவ்வாயுடைய கால்களையும் சந்திரபாகனுடைய கால்களையும் போறதுனால் மிக தைரிய குணம், தன்னம்பிக்கை விடாம நீங்க வெற்றி பெறக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறார். இப்ப கட்டுவாங்க பாருங்க இந்த குரு வக்ர பயிற்சியில பிப்ரவரி மாசம், இந்த 3 மாசத்துக்குள்ள பாருங்க நிறைய பேர் பாருங்க. ஏன்னா அவர் பிப்ரவரி மாசம் கரெக்டா 4ஆம் தேதி வரை வக்ரமா இருப்பாரு. அதுக்குள்ள பாருங்க நிறைய பேர் வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பூமி வாங்கக்கூடிய யோகம், இது எல்லாமே பாருங்க சூப்பரான யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு. என்னை பொறுத்தவரையும் வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, இடத்த மாத்துறது எல்லாமே பாருங்க நவம்பர் மாசம் 28ஆம் தேதிக்கு அப்புறம் வாங்கக்கூடிய யோகம் வரும் மேச ராசிக்கு. அப்ப இடம், பூமி, வண்டி, வாகனம் இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு இந்த காலகட்டத்துல. அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு இந்த வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு பிரச்சனை, நிறைய பிரச்சனை இருந்துச்சுல்ல, அந்த பிரச்சனையை குரு பகவானே தீர்த்து வச்சிருவார். குரு பகவானே உங்களுக்கு தீர்த்து வச்சிருவார். ஏன் தீர்த்து வச்சிருவாருன்னா நல்லா பாருங்க, அவருடைய பார்வை பாருங்க 6ஆம் இடத்தை பாக்குற காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் தான் எதிரி, பகை, பிரச்சனை. அந்த ஸ்தானத்தை அவர் 5ஆம் பார்வை பாக்குறாங்க. இங்க வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். கோர்ட்டு கேஸ் எப்படிப்பட்ட வழக்காதான் ஒரு முடிவுக்கு வரும். திருமண பேச்சு நிறைய பேர் பேசுவாங்க. திருமணங்கள் கைகூடி வரக்கூடிய அமைப்பை சூப்பரா அமைச்சு கொடுப்பார். காதல் திருமணமா இல்ல 2வது திருமணம், இது எல்லாமே கைகூடி வர்றதுக்கு நிறைய பேருக்கு என்னைய பொறுத்தவரை சூப்பரா இருக்கு டைமிங். இந்த வக்ரமான குரு பயிற்சி வாழ்க்கையை மாத்தி கொடுக்குது. திருமண வாழ்க்கையில நல்ல ஒரு, ஏன்னா 9ஆம் வீட்டு குடும்பத்துல வந்து வீட்டுல ஒரு சுபகாரியம் நடக்கணுங்க, அந்த அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்த மாதிரி குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம் எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி பாருங்க கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ், மருத்துவத்துறை, ஷேர் மார்க்கெட், இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை, நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை, இது எல்லாமே இந்த குரு வக்ர பயிற்சியில மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குறாரு. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா நட்சத்திர சாரத்தை எடுத்து உங்களுக்கு நான் பலன் கொடுக்குறேன். சரி, இப்ப நட்சத்திர பலன் எடுத்து பார்க்கும்போது முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு என்ன பண்ணுவார்? நல்லா பாருங்க, அஸ்வினி நட்சத்திரம் அதிபதி யார்? கேது பகவான். இந்த குரு பகவான் பாக்குறாரா? அப்ப நிரந்தரமான வேலை கிடைக்காதவங்களாம் நிரந்தரமான நல்ல ஒரு ப்ரமோஷனான வேலை, நல்ல அனுகூலமான வேலை இந்த காலகட்டத்தில் இந்த வக்ரமான பயிற்சியில கண்டிப்பா கிடைக்கும். கேது பகவான குரு பாக்குறதுனால ஒரு ஆன்மீக சிந்தனை,
அது மட்டும் இல்லாம ஒரு தலைமை பொறுப்பு, தன்மானம் இது எல்லாமே தேடி வரும் இவருக்கு. குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி, கனவு மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம், தொழில லாபங்கள், இது எல்லாமே இந்த வக்ரமான கிரக பயிற்சியில உங்களுக்கு தசா புத்தி நல்லா இருந்துட்டால் கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா பரணிச்சில பிறந்தவங்க சூப்பரா இருக்கும். பரணில பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல பலனை கண்டிப்பா கொடுத்துருவாரு. ஏன் கொடுப்பாரு? அவருடைய வீட்டுல தானே இந்த குருபவனே உட்கார்ந்துருக்காரு. கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். வருமானம் சூப்பரா இருக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், படிப்பு கல்வி நல்லா இருக்கும், அரசாங்க தொடர்பு நல்லா இருக்கும், தொழில லாபத்தை கொடுப்பா. ஏன்னா நீங்க ரொம்ப நாகரீகமானவங்க. இதுலயுமே குடும்பம் ஃபேமிலி இதை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர் நீங்க தான். எல்லாமே உங்க பக்கம் வெற்றிகள் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அடுத்து கார்த்திகை சில பிறந்தவங்க சூப்பரா இருப்பாங்க. எப்போதுமே குருவும் சூரியன் நட்பு கிரகம் தான். அதனால எல்லா காரியம் எடுத்தாலுமே பாருங்க கார்த்திகை சில பிறந்தவங்க நல்ல டைமிங் நல்லா இருக்கு. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல உள்ள பிரச்சனைகள், வழக்கு பிரச்சனைகள், இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, அரசாங்க வேலை சார்ந்த விஷயம் போறது, குழந்தை சார்ந்த விஷயம் கிடைக்கிறது, திருமண சுபன காரியம் பண்ணக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே இந்த வக்ரமான பயிற்சியில பாருங்க நிறைய பேர் கிடைக்கும். அப்ப எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா வரக்கூடிய அமைப்பை சூப்பரா அனுகூலமா அமைச்சு கொடுக்குறார். வரக்கூடிய குரு பகவானுடைய வக்ர பயிற்சி மேசராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாக அமைகிறது.